அடுத்த நாளைக்கான ப்ரிடிக்ஷன் பார்த்துடலாம். இதுக்கு மேலேயும் விஜய் காவேரிக்கு யாராலையும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. விஜய் காவேரி அம்மு 3 பேரும் ரொம்ப சந்தோஷமாக சேஃபாக இருக்கணும்னு நினைக்கிற வீக் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. காவேரி சொன்னது கேட்டு விஜய் அப்படியே ஷாக் ஆயிடுவார். மிஸ் நிஜமாக தான் சொல்கிறீங்களா இல்லை ஏதாவது விளையாட்டுக்கு சொல்கிறீங்களா? காவேரி பாப்பா உங்கள் கூட தான் வரேன்னு சொல்லிட்டு என்கிட்ட காலையிலே சொல்லிட்டா. அதனால தான் நான் ஸ்கூலுக்கும் அவளை பிக்கப் பண்ண வரல. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கள் மிஸ், எனக்கே கொஞ்சம் டென்ஷன் ஆகுது அப்படின்ன மாதிரி விஜய் சொல்ல உள்ளேருந்து சாரதா உடனே ஓடி வந்து தம்பி நிஜமாக தான் காவேரி சொல்கிறான். அவள் ஸ்கூல் விட்டு சாயங்காலம் வரும்போது அவள் மட்டும் தனியாக தான் வந்தான், அம்மாவை கூட்டிகிட்டு வரல. அப்போ கூட நான் கேட்டேன், ஏன் நீ அம்மாவை கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்னு கேட்டேன். அப்போ கூட ஸ்கூலில் ஏதோ பிரச்சனை ஆகிடுச்சு, அவளோட பிரின்ஸிபல் மேம் வந்து தனியாக கூப்பிட்டு சத்தம் போட்டாங்க. மற்ற குழந்தைங்களையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும், நீங்கள் ஏன் காவேரி குழந்தைய மட்டும் ரொம்ப ஸ்பெஷலாக கேர் பண்ணுறீங்க? மற்ற பேரண்ட்ஸ்க்கு அதை தெரிஞ்சால் அவங்க கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காலையிலே பிரின்ஸிபல் மேமில் திட்டியிருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே காவேரி பாப்பா கிட்டே இவள் சரியாகவும் பேசலையா, சாயங்காலம் வரும்போது விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருந்தான். இப்போ பார்த்தா நீங்கள் அம்மாவை காணான்னு சொல்கிறீங்களே, தயவுசெய்து வீட்டுக்கு வந்துட்டாளான்னு கொஞ்சம் கால் பண்ணி கேளுங்க தம்பி அப்படின்ன மாதிரி சொல்ல விஜய்க்கு அப்படியே வேர்த்துரும். என்னம்மா சொல்கிறீங்க? நான் அவகிட்ட தெளிவாக தான் சொல்லிவிட்டேன், ஈவினிங்காக வந்துட்டு நீங்கள் மிஸ் வீட்டுக்கு போகிறதுனா போயிடு எனக்கு கால் பண்ணு. பட் இப்போ வந்து கேட்டால் இப்படி சொல்கிறீங்களே, ஒரு நிமிஷம் இருங்க நான் தாத்தாக்கு கால் பண்ணி கேட்குறேன்ட்டு தாத்தாக்கு கால் பண்ணுவார். தாத்தா கால் எடுத்ததுமே, என்ன விஜய் சொல்லுப்பா, அம்மு எங்கே இருக்கா, கூட்டிகிட்டு வந்துட்டியா அம்முவை? நைட்டுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன ரெடி பண்ண சொல்கிறது? அம்முக்கிட்ட கேட்டு சொல்லு, டின்னருக்கு நைட் என்ன ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி கேட்க உடனே விஜய்க்கு அடுத்த ஷாக் ஆகிடும். உடனே தாத்தா கிட்ட, சரி தாத்தா நான் அப்புறம் கூப்பிட்றேன் இருங்க, நான் இங்கே அம்முவை தான் கூப்பிட வந்தேன், நான் எப்படியும் வந்து அம்மு அவங்க மிஸ் வீட்டில் சாப்பிட்றப்பா, அங்கே சாப்பிட்டாலா இல்லையான்னு கேட்டுட்டு நான் உங்களுக்கு திரும்பி கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு கட் பண்ணிடுவார். உடனே சாரதா கிட்ட சொல்லுவாங்க, இல்லை அம்மு இன்னும் வீட்டுக்கு அங்கேயும் போகலையாம்மா, இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்ன மாதிரி சொல்ல உடனே காவேரி இருந்துட்டு, சார் சாரி சார், நிஜமாகவே நான் வேணும்னு பண்ணலை, இங்கே எனக்கும் ஸ்கூலில் நிறைய ப்ரெஷர் ஆனதுனால தான் காவேரி பாப்பா என்கிட்ட கொஞ்சம் க்ளோஸ் ஆக வேண்டாம், அவள் வீட்டுக்கு போட்டுன்றதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். பட் அவள் இங்கேயும் வரல அங்கேயும் வரலன்னு சொல்கிறீங்க, சரி வாங்க உடனே நம்ம இம்மீடியட்டாக ஸ்கூலுக்கு போய் கேட்டு பார்க்கலாம். கண்டிப்பாக ஸ்கூலில் இருப்பா சார், ஸ்கூலில் வந்துட்டு நிறைய குழந்தைங்க இப்படி தான் லேட்டாக போவாங்க, அவங்களெல்லாம் ஆஃபீஸ் ரூமில் உட்கார வச்சுருப்பாங்க, நீங்கள் எதுவும் வந்துட்டு டென்ஷன் ஆகாதீங்க, கவலைப்படாதீங்க, நம்ம ஸ்கூலில் போய் அம்மாவை கூப்பிட்டுடலாம், உடனே கிளம்புங்க அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு விஜய் காவேரி 2 பேருமே ஸ்கூலுக்கு வேகமாக போவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சாரதா ரொம்ப பயந்துருவாங்க. என்னாச்சோ ஏதாச்சோ தெரியலையே, இப்படி சொல்கிறாங்களே, காவேரி நீ ஸ்கூலுக்கு போய் அம்மாவை பார்த்ததுமே உடனே எனக்கு கால் அடிடி, இங்கே மனசு என்கிட்டயே கிடையாது, ரொம்ப படப்பட நடிச்சிட்ருக்கு, ரொம்ப பயமாக இருக்குடி அப்படின்ன மாதிரி சொல்ல உடனே விஜய் சாரதா கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் எதுவும் பயப்படாதீங்கம்மா, நான் ஸ்கூலுக்கு போய் பார்த்துட்டு அம்மாவை கூப்பிட்ட உடனே நான் கால் பண்ணுறேன் அப்படின்ன மாதிரி சொல்ல காவேரி, அம்மா நீ டென்ஷன் ஆகாதம்மா, நான் கால் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்பி வேகமாக போயிட்டுருப்பாங்க. ஸ்கூலுக்கு போனதுமே வெளியில் வாட்ச்மேன் நிற்பார், கேட்டெல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிருக்கும். அங்கேருந்து போகும்போதே காவேரி சொல்லிகிட்டு இருப்பாங்க, என்ன கேட்டெல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஸ்கூலுக்குள்ளே எந்த குழந்தைங்களுமே இல்லைனா தான் அந்த வாட்ச்மேன் வந்து கேட்டை க்ளோஸ் பண்ணுவார், இன்றைக்கி கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் உட்காந்துருக்காரு, ரொம்ப டென்ஷனாக இருக்குது அப்படின்ன மாதிரி சொல்லிவிட்டு காவேரி போக விஜய்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது, ரொம்ப டென்ஷன் ஆயிடுவார். மிஸ் இருங்க பதட்டப்படாதீங்க, என்னன்னு போய் கேட்கலான்னு சொல்லிட்டு விஜய் காவேரி 2 பேருமே வாட்ச்மேன் கிட்டே போயிட்டு காவேரி தான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க, அண்ணா இங்கே ஒரு குழந்தை உட்காந்துருந்தால கேட்டுக்கிட்ட நின்றுட்டு இருந்தா, நான் கூட ஸ்கூல் விட்டு கிளம்பும்போது என்கிட்ட கூட பேசினா பார்த்தீங்களா அப்படின்ன மாதிரி கேட்க, ஆமாம் மிஸ், அந்த குழந்தை உங்ககிட்ட பேசிச்சில்ல, அந்த குழந்தை ரொம்ப நேரம் இங்கேயே தான் மிஸ் நின்றுட்டே இருந்துச்சு, கிட்டத்தட்ட ஸ்கூல் குழந்தைங்க எல்லாருமே போனதுக்கப்புறம் 2 ஹவர் கிட்ட இங்கேயே தான் நின்றுட்டு இருந்துச்சு அப்படின்ன மாதிரி சொல்ல, ஓகே சார் நின்றுட்டு இருந்துச்சு, இப்போ எங்கே வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டிங்களா அப்படின்ன மாதிரி விஜய் கேட்க, ஐயோ இல்லையே சார், நான் போய் பாப்பா கிட்ட கேட்டேன், ஏன் பாப்பா இவ்வளோ நேரமாக இங்கேயே உட்காந்துருக்க, யார் வருவாங்கன்னு கேட்டதுக்கு, எங்கள் அப்பா என்னை கூப்பிடுறதுக்காக வருவாங்க, இல்லைனா மிஸ் வீட்டிலேருந்து வருவாங்க யாராவது, அதனால தான் அங்கிள் இங்கே உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தாங்க, அதுக்கப்புறம் எங்கே போனாங்க அப்படின்ன மாதிரி விஜய் கேட்க, அதுக்கப்புறம் காரில் ஒருத்தங்க வந்துட்டு அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போனாங்க, நான் கூட வீட்டில் இருந்து தான் வந்து யாரோ கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு நினச்சிட்டு அசால்ட்டாக இருந்துட்டேன் சார், என்ன ஆச்சு குழந்தை இன்னும் வரலையா அப்படின்ன மாதிரி கேட்க உடனே விஜய்க்கும் காவேரிக்கும் ஒன்றுமே புரியாது, யார் கூட்டிகிட்டு போனாங்க, வீட்டிலேருந்து யாருமே பிக்கப் பண்ண வரல, பட் வந்துட்டு காவேரியை வந்து யார் கூட்டிகிட்டு போனாங்கன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்ன மாதிரி சொல்ல உடனே விஜய் வாட்ச்மேன் கிட்ட, சார் எங்கள் வீட்டிலேருந்து யாருமே குழந்தையை பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போகல, தயவு செய்து கொஞ்சம் ஃபூட்டேஜ் காட்ட முடியுமா, ஃபூட்டேஜ் நான் பார்த்தே ஆகணும், ஏன்னா வீட்டிலேருந்து இப்போ தான் பேசினேன், யாராவது கூட்டிகிட்டு போயிருந்தாங்கன்னா என்கிட்ட சொல்லியிருந்திருப்பாங்க, தாத்தா சித்தப்பா யாருமே கூட்டிகிட்டு போகல மிஸ், காவேரி யார் கூட போனான்னு தெரியலையே அப்படின்ன மாதிரி விஜய் ரொம்ப டென்ஷனாக, ஐயோ சார் இது எல்லாமே என்னால் தான் ஆச்சு,
இப்போ பாப்பா எங்கே போனாலும் தெரியலையே, யார் கூட்டிகிட்டு போனாங்களோ தெரியலையே, நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்ன மாதிரி சொல்ல, மிஸ் நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, முதல்ல ஃபுட்டேஜில் பார்க்கலான்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ளே போய் ஃபுட்டேஜ் பார்ப்பாங்க. அந்த ஃபுட்டேஜில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்கும். காவேரி பாப்பா வந்து வெளியில் நின்றுட்டுருப்பாங்க. கேப்பு போட்டு ஒருத்தங்க வந்து காவேரி பாப்பாவை காரில் அழைச்சிட்டு போவாங்க. அதை பார்த்துட்டு விஜய்க்கு அப்படியே ஷாக் ஆகிடும். யார் இது, யார் வந்து குழந்தைய கூட்டிகிட்டு போகிறாங்க? மிஸ் யாருன்னே தெரியல மிஸ், இது எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் யாருமே கிடையாது, இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல, யார் எதுக்காக இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியலையே அப்படின்ன மாதிரி விஜய் ரொம்ப ஸ்டன்னாகி உட்காந்துருப்பாரு. உடனே ஸ்கூலில் ஆஃபீஸ் ரூமில் இருந்தும் நிறைய பேர் ஓடி வந்து, என்னாச்சு மிஸ், காவேரி மிஸ் என்னாச்சு அப்படின்ன மாதிரி கேட்க, இல்லை மிஸ் இந்த காவேரி குழந்தை வந்து வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருந்தா ஈவினிங், நான் வந்துட்டு கொஞ்சம் முன்னாடியே வீட்டில் கிளம்பிட்டேன் ஸ்கூல்லேருந்து, பட் அந்த குழந்தைய வந்து யாரோ கூட்டிகிட்டு போயிருக்காங்க காரில், யாருன்னு தெரியல அப்படின்ன மாதிரி சொல்ல வாட்ச்மேனை வந்து சத்தம் போடுவாங்க ஆஃபீஸ் ரூம்லேருந்து. ஏன் சார், உங்களை கிட்ஸோட குழந்தைங்க பேரண்ட்ஸு கார்டியன் வந்து அதானே விட சொல்லியிருக்கோம், ஒரு குழந்தை தனியாக நின்றுட்டு இருந்திருக்கு, காரில் யாரோ வந்து அழைச்சிட்டு போகிறாங்கன்னா அதை வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்ன மாதிரி வாட்ச்மேன் அவங்க சத்தம் போட, எனக்கு என்ன மேடம் தெரியும், குழந்தையோட அப்பாவோ இல்லை அம்மாவோ இல்லை அவங்க வீட்டில் இருக்கவங்களோ யாரோ தான் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு நான் நினச்சேன், இப்படி ஒவ்வொரு காரையும் வெரிஃபை பண்ணியா மேடம் அனுப்ப முடியும், நான் என்ன மேடம் பண்ணுவேன் அப்படின்ன மாதிரி வாட்ச்மேன் ஒரு பக்கம் பதில் சொல்ல, உடனே விஜயும் காவேரியும் மிஸ் வெளியில் வாங்க ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சுத்தமாக புரியல அப்படின்ன மாதிரி சொல்ல, கரெக்டாக அந்த டைமில் தாத்தா கால் பண்ணிடுவார். தாத்தா கால் பண்ணதுமே, என்ன விஜய், அம்முக்குட்டி எங்கே இருக்கா, கூட்டிகிட்டு வரீங்களா என்ன, என்ன பண்ணுறதுன்னு நைட்டு டின்னருக்கு சொல்லவே இல்லையப்பா அப்படின்ன மாதிரி சொல்ல, அப்போ தான் விஜய் தாத்தா கிட்டே சொல்லுவார், தாத்தா ஸ்கூல்லேருந்து அம்முவை யாரோ காரில் அழைச்சிட்டு போயிருக்காங்க, ஆனால் யாருன்னு தெரியல, அம்மு இன்றைக்கி மிஸ் வீட்டுக்கும் போகல, நம்ம வீட்டுக்கும் வரல, ஆனால் அம்முவை யாரோ கூட்டிகிட்டு போயிருக்காங்க தாத்தா, இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ன மாதிரி சொல்ல, தாத்தாக்கு அப்படியே ஷாக் ஆகிடும். உடனே ராதா மாப்பிள்ளை அப்படின்ட்டு எல்லாத்தையும் கத்தி கூப்பிடுவார். எல்லாரும் பதறி அடித்து, என்னப்பாச்சு, ஏன் இவ்வளோ சத்தமாக சொல்கிறீங்க அப்படின்ன மாதிரி ராதா ஒரு பக்கம் அன்பு ஒரு பக்கம் கத்திட்டு போக, ஸ்கூல்லேருந்து அம்முக்குட்டி வீட்டுக்கு வரல இல்லை மாப்பிள்ள, அவளை யாரோ கூட்டிகிட்டு போயிருக்காங்க, இப்போ தான் சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்துருக்காங்க, அம்முக்குட்டியை கேப் போட்ட ஒருத்த வந்து யாரோ அழைச்சிட்டு போயிருக்கான், யாருன்னே தெரியலையாம்மா, இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நிற்கிறாங்க மாப்பிள்ளன்னு சொல்ல, உடனே அன்பு, ஐயோ போச்சு மாமா, இதுக்கு தான் நான் சொன்னேன், அந்த ராகவ் வந்துட்டான், காஞ்சிபுரத்துக்கு நம்மளை தேடி வந்துட்டான், நம்மளுக்கோ இல்லை நம்ம குழந்தைக்கோ ஏதாவது அவங்களால பிரச்சனை வரப்போது நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், நினச்சிக்கிட்டே இருந்தேன், அதே மாதிரியே நடந்துருச்சு, ஃபோனை கொடுங்க மாமா அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு, விஜய் நீ இப்போ எங்கே இருக்க அப்படின்ன மாதிரி கேட்க, இல்லை மாமா, இல்லை சித்தப்பா, நான் இப்போ தான் ஸ்கூல்லேருந்து வெளியில் வரேன் அப்படின்ன மாதிரி சொல்ல, நீ தயவு செய்து டைம் வேஸ்ட் பண்ணிடாத, காஞ்சிபுரத்தில் நம்ம வீட்டு ஏரியா பக்கத்துலேயே வந்துட்டு நீ தேட ஆரம்பி, நானும் இப்போ கார் எடுத்துகிட்டு வரேன், இது கண்டிப்பாக அந்த ராகவோட வேலையாக தான் இருக்கும், அவன் ஜெயிலேருந்து வந்ததுமே அவன் வேலையை காமிக்க ஆரம்பிச்சிட்டான், முதல்ல வந்துட்டு நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போக வேண்டாம், தேடி பார்த்துட்டு கடைசியாக போய்க்கலாம், நம்ம டேரெக்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டோம்னா அந்த கோவத்தில் நம்ம குழந்தை ஏதாவது பண்ணுறக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே விஜய், ஐயோ சித்தப்பா என்ன சொல்கிறீங்க அப்படின்ன மாதிரி கேட்க, ஆமாம் விஜய், இதுக்கு தானே நான் சொன்னேன், காவேரி குடும்பத்தோட சாவகாசம் திரும்பி வேண்டாம் வேண்டான்னு தலையால் அடிச்சுக்கிட்டேனே, நீ கேட்டியா, இப்போ பார்த்தியா, நமக்கு என்ன பிரச்சனை வந்திருந்தாலும் பரவாயில்ல, குழந்தை மேலே அவங்க கை வச்சுட்டாங்க பார்த்தியா, உடனே நான் வரேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவார் அன்பு ஒரு பக்கம். உடனே அந்த டைமில் காவேரியும் வந்துட்டு சாரதா கிட்ட, அம்முவை காணோம், அம்முவை வந்துட்டு காரில் யாரோ வந்துட்டு கூட்டிகிட்டு போயிருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சு சொல்லிடுவாங்க. அங்கே ஒரு பக்கம் சாரதா கதற ஆரம்பிச்சிருவாங்க, ஐயோ திரும்பி வந்து பிரச்சனை வந்துருச்சா, அந்த குடும்பத்தினால நம்மளுக்கு எப்போ பார்த்தாலும் பிரச்சனை வந்துட்டுருக்குன்னு கங்காக்கு யமுனாக்கு எல்லாத்துக்குமே கால் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க எல்லாருமே ஒரு பக்கம் தேடுறதுக்காக ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிவினும் காஞ்சிபுரத்துக்கு கிளம்பி வருவார் குழந்தைய தேடுறதுக்காக. எல்லாரும் ஒரு பக்கம் அலர்ட்டாக இருப்பாங்க தேடுறதுக்காக. விஜய் காவேரி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கார் எடுத்துகிட்டு பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், அங்கே இங்கேன்னு எல்லா பக்கமுமே கார் எடுத்து பயங்கரமாக சுற்றிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காவேரி வந்து மன்னிப்பு கேட்பாங்க, சார் இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க, நான் அம்முக்கு வந்து ஏதாவது ஆகணும், இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வரணுன்றதுக்காக நான் இப்படி பண்ணல, பட் நான் எதேச்சியாக தான் பண்ணேன், ஸ்கூலில் அந்தளவுக்கு ப்ரெஷர் கொடுத்ததுனால தான் எனக்கு வர வேலை தெரியாமல் கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணலான்னு சொல்லி இப்படி பண்ணேன், ஆனால் அம்முக்கு இப்படிலாம் ஆகும்னு சத்தியமாக நான் நினைக்கவே இல்லை, உங்களுக்கு எந்த அளவுக்கு பதறதோ, உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு கஷ்டமாக இருக்கோ அதே அளவு கஷ்டம் எனக்கும் இருக்குது சார், எப்படியாவது நம்ம அம்மாவை கண்டுபிடிச்சிடலாம், நீங்கள் வருத்தப்படாதீங்க அப்படின்ன மாதிரி சொல்ல அப்படியே கண் கலங்கிடுவார். இல்லை மிஸ், குழந்தையிலேருந்து அவள் பிறந்ததுலேருந்தே அம்மா இல்லாமல் என் கைக்குள்ளேயே வச்சு வளர்த்துனேன், இப்போ கூட ஸ்கூல் அனுப்புறது கூட அவ்வளோ யோசித்தேன்,
ஹோம் டியூஷன் மாதிரியோ இல்லை வந்துட்டு ஹோம் ஸ்கூல் மாதிரியோ வீட்டிலேயே வச்சு நம்ம சொல்லி கொடுத்துர்லாமான்னு அவ்வளோ தூரம் பார்த்து பார்த்து அவளை பக்குவமாக வளர்த்துனேன். இப்போ யாரோ கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பயமாகவும் பதட்டமாகவும் இருக்குது. அவளை எதுவுமே நான் சொல்லிக் கொடுக்காம வெளி உலகமே தெரியாமல் தான் வளர்த்துனேன். எல்லாமே வாயடிப்பாளே தவிர மற்றவங்க கிட்ட எப்படி பேசணும் எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறதெல்லாம் அவளுக்கு தெரியாது. இப்போ யார் அவளை கூட்டிகிட்டு போனாங்க, அவள் என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கான்னு எனக்கு சுத்தமாக புரியலன்னு சொல்லிட்டு பயங்கரமாக தேம்பி தேம்பி விஜய் அழுவார். விஜய் அழுகிறத பார்த்துட்டு காவேரிக்கு அப்படியே கண் கலங்கிரும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு விஜய்க்கு கால் வரும். என்ன சார், உங்கள் குழந்தைய தேடி காஞ்சிபுரம் ஃபுல்லாக சுற்றிட்டுருக்கீங்க போல இருக்குது. ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் குழந்தை ரொம்ப சேஃபாக இருக்குது. நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் முன்னாடியே போய் பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைய கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ன மாதிரி சொல்ல பஸ் ஸ்டாண்டுக்கு பயங்கரமாக தெரிச்சு போவார். உடனே அந்த டைமில் காவேரி கேட்பாங்க, யார் சார் கால் பண்ணாங்க, யார் வந்துட்டு அம்மு இருக்கிற இடத்த சொன்னாங்க அப்படின்ன மாதிரி சொல்ல, மிஸ் நம்ம அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இப்போ முதல்ல உடனடியாக நம்ம அம்முவை தேடி போகணும். பஸ் ஸ்டாண்டில் முன்னாடியே அம்மு உட்கார்ந்துருக்கிறதா வந்துட்டு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு போக கரெக்டாக வந்துட்டு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருப்பாங்க அம்மு. காவேரி விஜய் 2 பேருமே ஓடி போய் அம்முவை கட்டி பிடிச்சி பயங்கரமாக முத்தம் கொடுத்து, எங்கே அம்மா போனேன், யாராவது கூப்பிட்டாங்கன்னா நீ போயிடுவியா அப்படின்ன மாதிரி சொல்ல, இல்லைப்பா அவங்க தான் சொன்னாங்க மிஸ் உன்னை கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்கன்னு. நான் நினச்சிட்டேன் காவேரி மிஸ் தான் என்னை கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்கன்ட்டு நானும் நம்பி அவங்க கூட காரில் போயிட்டேன். ஆனால் மிஸ் வீட்டுக்கு அவங்க கூட்டிகிட்டே போகலப்பா, எல்லா பக்கம் சுற்றிட்டு கடைசியில் இங்கே கொண்டு வந்து என்னை உட்கார வச்சுட்டாங்க அப்படின்ன மாதிரி சொல்ல, எப்படிப்பா இருந்தாங்க அவங்க, எத்தனை பேர் இருந்தாங்க அம்மு, எப்படி இருந்தாங்க அவங்க பார்க்குறதுக்கு அப்படின்ன மாதிரி சொல்ல, எல்லாருமே அங்கிளாக தான்ப்பா இருந்தாங்க, உங்களை மாதிரி தான் இருந்தாங்க அப்படின்ன மாதிரி சொல்ல, சரி சரி உனக்கு எதுவும் அவங்க சாப்பிடலாம் கொடுத்துர்லையே அப்படின்ன மாதிரி கேட்க, இல்லைப்பா எதுவுமே அவங்க சாப்பிட கொடுக்கல, அவங்க கொடுத்தாங்க பிஸ்கெட்டு, பட் நான் வேண்டான்னு சொல்லிட்டேன், எதுவுமே எங்கள் அப்பா வந்து வெளியில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டேன் அப்படின்ன மாதிரி சொல்ல, அவங்க அடித்து ஏதாவது ஒன்று டிஸ்டர்ப் பண்ணாங்களாமோ அப்படின்ன மாதிரி கேட்க, இல்லவே இல்லைப்பா அவங்க எல்லாருமே ஜாலியாக தான் இருந்தாங்க, என்னை எதுவுமே பண்ணலை அப்படின்ன மாதிரி சொல்ல, விஜய்க்கும் காவேரிக்கும் ஒன்றுமே புரியாது. கரெக்டாக அடுத்த கால் வந்து விஜய்க்கு வரும். என்ன விஜய், ரொம்ப நாளைக்கு அப்புறம் பயங்கர டென்ஷன் ஆகிருப்ப போல இருக்குது, இனிமேல் உன் லைஃப் ஃபுல்லாக நீ டென்ஷனில் தான் இருக்கணும், சும்மாவா, நான் யாருன்னு உனக்கு தெரியுதா அப்படின்ன மாதிரி கேட்க, விஜய்க்கு ஃபஸ்ட்டு யாருன்னே ரெகக்னைஸ் பண்ணவே முடியாது. அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு வாய்ஸை வச்சு, ஏ ராகவ் நீ தானே இந்த வேலையை பண்ணது அப்படின்ன மாதிரி கேட்க, எக்ஸாக்ட்லி விஜய், எப்படி விஜய் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் என் வாய்ஸை கண்டுபிடிச்சிங்க, நான் வந்துட்டு என்ட்ரி கொடுக்கறது ஒரு ட்விஸ்டிங்காகவும் ஷாக்கிங்காகவும் இருக்க வேண்டாமா, சாதாரண என்ட்ரிலெல்லாம் இந்த ராகவும் சரி பசுபதியும் சரி வந்தால் நல்லா இருக்காதுல்ல, ஏன்னா ரியல் வில்லனே நாங்கள் தானே, இனிமேல் நீ உன் லைஃப்பில் நிம்மதியாகவும் இருக்க முடியாது, நீ உன் பொண்டாட்டிக்கு ஞாபகம் மறதியே ஆனாலும் அவளோட சேர்ந்துருக்கிறது கூட நீ நினச்சி பார்த்துறாத, உன் குழந்தை வந்து நிம்மதியாக இருக்கணும் உயிரோடு இருக்கணும்னா நான் சொல்கிறதெல்லாம் கேளு அப்படின்ன மாதிரி சொல்ல, டக்குன்னு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவான். விஜய் வந்து பயங்கரமாக ஃபோன்லேயே கத்துவார் காவேரி முன்னாடியே. ஆனால் எதுவுமே வந்துட்டு அவனுங்க பேச மாட்டானுங்க. விஜய்க்கு ரொம்ப படப்பட நடிக்க ஆரம்பிச்சிடும். எனக்கு ஏதாவது ஒன்றுனா கூட பரவாயில்ல, இப்போ குழந்தைக்கும் காவேரிக்கும் திரும்பி பிரச்சனைனா நம்ம இப்போ எப்படி இதை ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியலையே, இந்த வாட்டி 1-to-1 அவனை நேரில் பார்த்து அவனா நானான்னு பார்த்து முடிச்சிடுறேன், இதுக்கு மேலே என் லைஃப்பில் நான் எதையுமே இழக்க தயாராக இல்லைன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுவார்.